sweethearts, welcome to the DH 2.0. ஸோ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க நிறையா வீடியோஸில் வர ஆசிலேட் ஸ்விங் மோஷன் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து 9:16 ரேஷியோ எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஜூம் இன் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். எஃபெக்ட் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆசிலேட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஆங்கிள் வந்து மூவ் பண்ணிவிட்டு 90 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ 90 டிகிரி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி 0.30 ஹெர்ட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போய்ட்டு அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் கீழே வந்து ஸ்விங்குன்னு ஒன்று இருக்கும் கடைசியில். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நம்ம அதில் 0.30 வச்சோம்ல, ஸோ அதே தான். ஸோ 0.30 வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒனுக்கு வந்துட்டு -3.0 அதே மாதிரி ஆங்கிள் 2 வந்து +3.0. இதை மட்டும் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அது -3.0, இது +3.0. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்போ அந்த இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். அப்போ எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இது வந்து ஒரு பேசிக் எஃபெக்ட் தான். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.